In last video continuation pathko. In economics, labor means it refers to any work undertaken for securing income or reward. சம்பாதிக்கும் நோக்கத்தோட யார் தன்னோட உடல் உழைப்பில் வச்சு வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு பேர் தான் என்னது லேபர். ஒர்க் பண்ணுறாங்களா? சச் ஒர்க் மே பி மேனுவல் ஆர் இன்டலெக்சுவல். மேலே பிக்சரில் இருக்கிற பார்த்தீங்கன்னா மேனுவல், சிஸ்டம் முன்னாடி உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க பேர் இன்டலெக்சுவல். For example, the work done by an agriculture worker or a cook or rickshaw puller or mason, these workers are called manual worker. And the work of doctor, a teacher or an engineer are called intellectual worker. In short, the labor in economics refers to any type of work performed by a laborer for earning an income. சம்பாதிக்க நோக்கத்தோட வேலை செய்கிற எல்லாருமே என்னதான் லேபர் அப்படின்னு சொல்கிறாங்க. மார்ஷல் என்ன சொல்கிறான்னு பாரு. லேபர் ரெப்ரசன்ட் சர்வீஸ் ப்ரொவைடட் பை த ஃபேக்டர் லேபர் விச் ஹெல்ப் இன் yielding an income டு த ஓனர் ஆஃப் அ லேபர் பவர். யார் தன்னோட லேபர் பவரை யூஸ் பண்ணி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க வேலை செஞ்சு, அவங்களாம் லேபர் தான் அப்படின்னு சொல்லி மார்ஷல் சொல்கிறாரு. அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேபர் பார்த்தேன்னா, லேபர் என்ன ஃபேக்டர்? ஆக்டிவ் ஃபேக்டர். அனிமேட் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன், மற்றவங்கள பார்த்து செய்கிற வேலை தான் அனிமேட் ஃபேக்டர். அண்ட் லேபர் இம்ப்ளாயஸ் செவரல் டைப். இட் மே பி மேனுவல் ஆர் இன்டலெக்சுவல். அண்ட் லேபர் இஸ் அ பெரிசபிள். நம்ம செத்து போயிட்டோம்னா நம்மக்கிட்ட இருக்கிற அந்த லேபர், அந்த தொழில் நம்மளோடையே சேர்ந்து அழிஞ்சு போயிடும். அதான் பெரிசபிள். அண்ட் லேபர் இஸ் இன்செப்பரபிள் ஃப்ரம் லேபரர். இப்போ நீ ஒரு மியூசிஷியனாக இருந்தீங்கன்னா உங்களில் இருக்கிற அந்த மியூசிக் வெளியில் எடுக்க முடியாது. அதான் இன்செப்பரபிள் ஃப்ரம் லேபரர். அண்ட் லேபர் இஸ் லெஸ் மொபைல் பிட்வீன் பிளேஸ் அண்ட் ஆக்குபேஷன். ஒரு இடத்துல நடத்து போகிறதுக்கு ரொம்ப யோசிப்பான். இந்த இப்போ ஃபார்மர்ஸ் வில்லேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா, நான் செத்தால் இந்த மண்ணில் தான் சாவேன், வேறு எங்கேயும் போக மாட்டேன்னுலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதனால தான் லெஸ் மொபைல் பிட்வீன் பிளேஸ் அண்ட் ஆக்குபேஷன்ஸ். அண்ட் லேபர் இஸ் அ மீன்ஸ் அஸ் வெல் as an end. லேபர் தான் சோர்ஸு, அவனே தான் அவனுக்குள்ளேயே முடிஞ்சுக்கிறோம். இட் இஸ் போத் அ காஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சியூமர் ஆஃப் த ப்ராடக்ட். லேபர் யூனிட்ஸ் ஆர் ஹெட்ரோஜினஸ். லேபர் டிஃபர் இன் எபிலிட்டி. இப்போ நான் ஒரு டீச்சர் டீச் பண்ணிகிட்ருக்கேன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் 40 பேர் இருக்கீங்கன்னா 40 பேர் ஒரே மாதிரியே எடுத்துக்கிற மாட்டேங்க. ஒவ்வொருத்தரோட எபிலிட்டி பொறுத்து அந்த தாட் உங்களுக்கு சேரும். அதனால தான் டிஃபர் இன் எபிலிட்டி. அண்ட் லேபர் சப்ளை டிட்டர்மைன் இட்ஸ் ரிவார்ட். லேபருக்கு என்ன ரிவார்ட்னா வேஜ், அவன் செஞ்ச வேலைக்கான கூலி. அண்ட் லேபர் ஹேஸ் அ வீக் பார்கெனிங் பவர். பார்கெனிங்னா பேரம் பேசுறது. ஒரு சிங்கிள் லேபர் போய் ஓனர்கிட்ட எனக்கு இவ்வளோ சம்பளம் கூட அவ்வளோ சம்பளம் கூட பேச முடியாது. ஆனால் லேபரர்ஸ் ஒரு யூனியனாக போய் கேட்டாங்கன்னா அங்கே பார்கெனிங் பவர் அதிகமாக இருக்கும், அவங்க நினச்ச வேஜ் கிடைக்கும். தென் தேர்ட் ஃபேக்டர் கேபிட்டல். கேபிட்டல் இஸ் அ மணி அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக சொல்லுவாங்க. ஆனால் இங்கே மார்ஷல் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். Marshall says capital consists of all kind of wealth other than free gift of nature which yield income. Free gift of nature அந்த ஏர், சன்ஷைன் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது இல்லாமல் வேறு என்ன ரிசோர்ஸஸ் எல்லாம் இன்கம் கொடுக்கக்கூடியதோ அது எல்லாமே என்ன தான் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு யார் எக்ஸ்பிளைன் பண்ணுற? மார்ஷல். பொம்பா ஒர்க் என்ன சொல்கிறாருன்னா, இவர் தான் பொம்பா ஒர்க். A produced means of production. ரிசோர்ஸ் இருக்குல்ல, மீன்ஸ்ன்றது ரிசோர்ஸ், அதை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுறதா ப்ரொடக்ஷன், கேபிட்டல் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் கேபிட்டல். As said earlier, capital is a secondary means of production. We know that. Capital and organizations are secondary factors of production. It refers to that part of production which represent saving used as investment in further production process. For example, the entire mango is not eaten. A part of that is nut, is used to produce more mangoes. மாம்பழம் சாப்பிட்றோன்னா மாங்கொட்டையை சேர்த்து சாப்பிட மாட்டோம். அந்த கொட்டையை வீசி எறியும் போது அதிலேருந்து வர்ற மரத்தில் நிறையா மேங்கோஸ் கிடைக்கும். திஸ் இஸ் வாட் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அண்டு
கேபிட்டல் பார்த்தீங்கன்னா இஸ் அ ஸ்டாக் கான்செப்ட். பில்டிங், ரா மெட்டீரியல், பெரிய பெரிய மிஷின்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஸ்டாக், டெய்லி மூவ் ஆகிட்டே இருக்காது. ஆல் கேபிட்டல் இஸ் வெல்த், பட் ஆல் வெல்த் இஸ் நாட் கேபிட்டல். எக்ஸாம்பிள், டிராக்டர்ன்றது கேபிட்டல் அசெட் ஒரு ஃபார்மருக்கு, கேன் பி யூஸ்ட் இன் கல்டிவேஷன், ப்ரொடக்ஷனில் யூஸ் பண்ணலாம் இல்லையா, ஆஃப் ஃபார்ம். But due to some reason the same is kept unused, idle, for some period, it cannot be termed as capital for that period. It is only a wealth. இது அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு அந்த ஒர்க்கெல்லாம் பிஸியாக இருக்கும்போது யூஸ் பண்ணும்போது அது கேபிட்டலாகவும் இருக்கும், வெல்த்தாகவும் இருக்கும். ஆஃப் சீசன் மழை காலம் இல்லாத போது அந்த டிராக்டர் சும்மாவே நின்றுருக்கும் இல்லையா, அப்போ வந்து அதை வெல்த்துன்னு தான் சொல்ல முடியுமோ இல்லையா, தட் இஸ் நாட் கன்சிடர் அஸ் அ கேபிட்டல். அதனால தான் ஆல் கேபிட்டல் இஸ் வெல்த், பட் ஆல் வெல்த் இஸ் நாட் கேபிட்டல். தென் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேபிட்டல். கேபிட்டல் இஸ் அ மேன்-மேட் ஃபேக்டர். மேன் தானே மெஷின்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறான், பில்டிங் கன்ஸ்ட்ரக்டர், அதெல்லாம். அதனால தான் கேபிட்டல் இஸ் அ மேன்-மேட் ஃபேக்டர். கேபிட்டல் இஸ் மொபைல் பிட்வீன் பிளேஸ் அண்ட் பர்சன்ஸ். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணலாம். இப்போல்லாம் பில்டிங் கூட என்ன செய்கிறாங்க, அப்படியே பேஸ்மெண்ட்டத்தோடு எடுத்துக்கொண்டு போய் இன்னொரு இடத்துல வைக்கிறாங்க. அண்ட் கேபிட்டல் இஸ் அ பேசிவ் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். வச்ச இடத்துல அது பாட்டுக்கு இருக்கும், நாம் பார்த்து எடுத்து வச்சோன்னா தான் மாறும். அண்ட் கேபிட்டல் சப்ளை இஸ் எலாஸ்டிக், எவ்வளோ வேணாலும் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். கேபிட்டல்ஸ் டிமாண்ட் இஸ் டிரைவ்டு டிமாண்ட். ஒரு குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும் ஒன்று தேவைன்ற போது தான் அது கேபிட்டல் தேவைப்படுதுன்றதுனால அது டிரைவ்டு டிமாண்ட். அண்ட் கேபிட்டல் இஸ் டியூரபிள். கேபிட்டல் இஸ் டியூரபிள்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும். அண்ட் கேபிட்டல் மே பி tangible ஆர் intangible. எக்ஸாம்பிள், பில்டிங்ஸ், பிளான்ஸ் அண்ட் மிஷினரி, ஃபேக்ட்ரிஸ், இன்வென்ட்ரிஸ் ஆஃப் இன்போர்ட்ஸ், வேர்ஹவுஸ், ரோட்ஸ், ஹைவேஸ் எக்ஸட்ரா. இதெல்லாம் நம்ம கண்ணில் பார்க்கலாம், தொட்டலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அதனால தான் அது tangible கேபிட்டல். இன்டான்ஜிபிள் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட், எக்ஸ்பென்சஸ் அண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம், இதெல்லாம் கண்ணுக்கே தெரியாது. அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போம், அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்போம், அதுலேருந்து எந்த ப்ராடக்ட் நமக்கு வரப்போகிறதில்ல. அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இன்டான்ஜிபிள். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேரில் என்னது, இன்டான்ஜிபிள் கேபிட்டல். அடுத்து ஃபினான்ஷியல் கேபிட்டல்னா என்ன? இஸ் அ மீன்ஸ் த அசட்ஸ் நீடட் பை எ ஃபர்ம் டு ப்ரொவைட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் மெஷர்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி வேல்யூ. மணி வேல்யூ மெஷர் பண்ணுற அந்த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் financial capital, money. It is normally raised through debt and equity issues. The prime aim of it is to amass wealth in terms of profit. Money capital main aim profit earn பண்ணுறது தான். அடுத்த லாஸ்ட் ஃபேக்டர் பார்த்தோன்னா ஆர்கனைசேஷன். திஸ் இஸ் வாட் ஆர்கனைசேஷன். மேனேஜர் இருப்பார், மேனேஜ்மெண்ட் இருக்கும், அவங்களுக்கு கீழே சப்பெல்லாம் இருப்பாங்க, அதுக்கு கீழே ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. The man behind organizing the business. அந்த லேண்ட், லேபர், கேபிட்டல் மூணே ஆர்கனைஸ் பண்ணுறான்னு சொல்லியிருக்கலாம், அவனுக்கு பேர் தான் ஆர்கனைசர் ஆர் என்டர்பிரனர். அண்ட் ஆர்கனைசர் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஆஃப் அ ப்ரொடக்ஷன். ஸ்பெஷல் லேபர்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அவர் தான். ஹீ ரெப்ரசன்ட்ஸ் எ ஸ்பெஷல் டைப் ஆஃப் லேபர். ஜோசப் சும்பீட்டர், இவர் தான் இந்த சும்பீட்டர், says that an entrepreneur innovates, coordinates other factors of production, plans and runs a business. இந்த திறமையெல்லாம் இருக்கிறதுக்கு பேர் தான் அந்த என்டர்பிரனர், பிஸ்னஸ் மேன், இன்வெஸ்டர். He not only run the business but bear the risk of business. எவன் ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருக்கானோ அவன் தான் பிஸ்னஸ் மேனாக இருக்க முடியும், அவன் தான் என்டர்பிரனராக எடுக்க முடியும். His reward is residual. This residual is either positive or negative or zero. ரெசிடுவல்னா இந்த லேண்டுக்கான ரெண்ட்டு, லேபருக்கான வேஜ், கேபிட்டலுக்கான இன்ட்ரெஸ்ட் கொடுத்தது போக மிச்சம் எவ்வளோ காசு இருக்கோ ரெவன்யூவில், அதுதான் அவனுக்கு ப்ராஃபிட்டாக போய் சேரும். அந்த ப்ராஃபிட் பாசிட்டிவாகவும் இருக்கலாம், இல்லை ப்ராஃபிட் வராமல் லாஸாகவும் இருக்கலாம், ஜீரோவாகவும் இருக்கலாம். திஸ் இஸ் வாட் என்டர்பிரனர் ஆர் ஆர்கனைசர். இதுக்கு சில அந்த என்டர்பிரனரோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியேஷன், பிஸ்னஸை தொடங்கி வைக்கணும். அண்ட் ஆர்கனைசர் இஸ் அ இனிஷியேட்டர் ஆஃப் த பிஸ்னஸ்.
By considering the situation and availability of resources and planning the entire process of business, என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும், எங்கெல்லாம் ரிசோர்ஸ் அவைலபிளாக இருக்குது, எங்கே ப்ரொடியூஸ் பண்ண ஈஸியாக மார்க்கெட் பண்ணலாம், ஈஸியாக லேபர் ஃபோர்ஸ் கிடைக்குன்றதெல்லாம் யோசித்து செய்யணும். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த பிஸ்னஸ்க்கு ஸ்கோப் எப்படி இருக்குன்னா யோசிப்பேன். அதான் இனிஷியேஷன். அடுத்து இன்னோவேஷன். ஆல்ரெடி யாராவது ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் நாம் எப்படி அதிலேருந்து டிஃபர் ஆகலாம், புதுசாக எதை இன்னோவேட் பண்ணலாம், புதுசு. A successful entrepreneur is always an innovator. புதுசாக யோசிக்கிற பேர் தான் இன்னோவேட்டராக இருக்க முடியும், அவன் தான் பிஸ்னஸ்மேனாக இருக்க முடியும். மாற்றி யோசின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான். He introduced new methods in the production process. அப்புறம் கோஆர்டினேட் பண்ணுறோம். An organizer apply a particular combination of the factor of production to start and run the business or production. எந்த லேபர் கேபிட்டலை எந்த அளவுக்கு கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்றதை கோஆர்டினேட் பண்ணுறது. கண்ட்ரோல், டைரக்ஷன் அண்ட் சூப்பர்விஷன். ஆர்கனைசர் கண்ட்ரோல் ஸோ தட் நத்திங் ப்ரிவெண்ட் த ஆர்கனைசர் ஃப்ரம் அச்சீவிங் இட்ஸ் கோல். கண்ட்ரோல் பண்ண விட்டுட்டான்னா அவனால் அவன் நினச்ச கோலை அச்சீவ் பண்ண முடியாது. ஹி டைரக்ட் த ஃபேக்டர்ஸ் டு கெட் பெட்டர் ரிசல்ட்ஸ் அண்ட் சூப்பர்வைஸ் ஃபார் த எஃபிஷியன்ட் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஆல் த ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் இன் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அடுத்து ரிஸ்க் டேக்கிங் அண்ட் அன்சர்டன்டி பேரிங். யார் ரிஸ்க் எடுக்கிறானோ, அங்கே பிஸ்னஸில் வர்ற ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணுறானோ, ஏற்றுக்கிறானோ, அவன் தான் பிஸ்னஸ்மேனாக இருக்க முடியுது. தெர் ஆர் ரிஸ்க் டேக்கிங் அண்ட் அன்சர்டனிட்டி பேரிங் அப்டாக்கிள்ஸ். அப்டாக்கிள்ஸ்னால் தடைகள், இதெல்லாம் வரும். ரிஸ்க் மே பி இன்ஷூர் பட் அன்சர்டனிட்டிஸ் கேனாட் பி இன்ஷூர். தே ரெடியூஸ் த ப்ராஃபிட். இதெல்லாம் வரும்னு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அவங்க பேர் தான் என்டர்பிரனர். These are the functions done by entrepreneur. Entrepreneur is a person who combine land labor capital in the production process in order to earn profit. He is called what? Entrepreneur.